நீ திருவையாறு கச்சேரி. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100 வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா வந்து ரொம்ப சுலபமாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 2 மார்க்கை பொறுத்தளவில் 10 2 மார்க் என்ன, அதில் ஒரே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், அந்த ஒரு 2 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 5 மார்க்கில் வந்து கம்பல்சரியில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ 50 அவுட் ஆஃப் 50 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் அண்ட் கிராஃப் ஜாமெண்ட்ரி ஒரு ரெண்டு மாடல் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16 அவுட் ஆஃப் 60 ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ்லாம் எப்படி நான் சொன்னது அப்படியே வந்துச்சோ, ஸ்வேராக மேத்தமெட்டிக்ஸ் எப்போவுமே வந்துடும் நம்ம சொல்கிறது அப்படியே. ஸோ அதனால கொஸ்டின்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் டு ஸ்கோர் 100 அவுட் ஆஃப் 100 என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை ரெஃபர் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் எப்படி நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் பார்ப்போம். 5 மார்க்கில் ஈஸியாக 10 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ உறவுகளும் சார்புகளும் நினைக்கிறேன் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 3 5 மார்க் கேட்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி கொடுத்துட்டு வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி, ஏ கிராஸ் ப்ராப்பர்ட்டி, இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி, யூனியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 100% வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் இல்லாட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேல்யூ ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துருவாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஆர்டர்ட் பேர், டேபிள் ஃபார்ம், கிராஃப் ஃபார்ம். அதே மாதிரி ஆர்டர்ட் பேர், டேபிள் ஃபார்மு, கிராஃப் ஃபார்மு, இது ஆர்டர் பாயிண்ட்ஸ், ஆர்டர் பேரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஃபார்மில் எழுதணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் ஃபார்மில் எழுதணும். இன்னொன்று ஆரோ டயக்ராம் ஃபார்மில் எழுதணும். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அப்படி இதில் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பாருங்களே, இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி ஒன்று கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வேர் எக்ஸ் லெஸ் தென் 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வேர் 1 less than x less than or equal to 2. ஸோ இந்த மாதிரி வேணா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு find the value of f of 4, f of minus 2, f of 4 divided by f of minus 3. ஸோ இந்த மாதிரி இதை நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த சம் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து காம்போசிஷன் டைப்பு. காம்போசிஷன் டைப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 5 மார்க்கில் கன்ஃபார்ம் இதாக கேட்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு வி ஹாவ் டு வெரிஃபை த எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சம்ம சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 5 மார்க்கு 15 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1ல் 6ம் 7ம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.3 அண்ட் 1.2 பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.2ல் 4th கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.4ல் 9th 10th, எக்ஸசைஸ் 1.5ல் 8th கொஸ்டின், அண்ட் எக்ஸாம்பிள் 1.11 அண்ட் 1.18 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.23 1.24 பார்த்துக்கோங்க. இதுல இருந்தே உங்களுக்கு 3 5 மார்க் கொஸ்டின் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், 15 மார்க். ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 2ல உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, 10 மார்க்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 2.6 அண்ட் எக்ஸசைஸ் 2.2ல 4th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.5ல 7th 11th 12th, எக்ஸசைஸ் 2.7ல 9th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.8ல 6th செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 2.9ல 3rd 6th, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2.29 2.30 2.36 2.39 2.51. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸை பொறுத்தவரை இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். 3 + 33 + 333 plus etc. Find the sum of the n terms of the series. அடுத்து இன்னொரு क्वेश्चन இருக்கும். ரேகா has a 15 like 11 cm 12 cm 13 cm up to 24 cm வரைக்கும் ஸ்கொயர்
பாக்ஸ் ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும் அந்த கொஷின்ஸு. ஸோ அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸோடைய சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து HCF ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து சாப்டர் 3 அல்ஜீப்ரா. இதில் வந்து 2 5 மார்க்கு ஃப்ரம் ஜென்ரல் செக்ஷன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கு. மேட்ரிக்ஸ் நிறைய பேருக்கு சிலபஸில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க குவார்டர்லிக்கு. நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு ஒருவேளை, ஏன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் அதுவுமே ஃபுல் 3rd சாப்டர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சாப்டர் 3ல 2 5 மார்க்கு ஷுவராகவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது ஃபார் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 64x⁴ + 55x³ அந்த மாதிரி வரும்ல, லைக் இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுவோம்ல, உள்ள ஈக்குவேஷன் எழுதிட்டு மேலே வர்றது தான் அதோடைய ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி. ஸோ அந்த இது, ஸோ இந்த டைப்பில் வந்து கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறது, சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடு ஒரு கொடுத்துருவாங்க ஈக்குவேஷன்ஸ். அது சால்வ் த 3 வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் XYZ வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி XYZ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டைப் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. எக்ஸசைஸ் 3.5ல 6 7 சாரி எக்ஸாம்பிள் 3.5 3.6 3.7 3.8 3.10 3.11. எக்ஸசைஸ் 3.13ல 3rd 4th 5th. எக்ஸசைஸ் 3.14ல 3rd 4th 5th 6th. எக்ஸசைஸ் 3.43ல சாரி எக்ஸாம்பிள் 3.43 எக்ஸாம்பிள் 3.45. மேட்ரிக்ஸ் அணிகளை பொறுத்தளவு ஒரே ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. அதிகமான இதுதான் AB the whole transpose equal to B transpose into A transpose. இந்த மெத்தட் அதிகமாக கேட்குறாங்க. இதை தாண்டி சும்மா வெரிஃபை பண்ணுற மாதிரி மேட்ரிக்ஸ் 3.19 எக்ஸசைஸில் 11 12 13 3.71 எக்ஸாம்பிள் 3.72 எக்ஸாம்பிள் 3.73 எக்ஸாம்பிள். ஸோ இது 3. சாப்டர் 4ல உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு ஷுவராக தியரத்துலேருந்து வரும். பிபிடி தியரம் விச் இஸ் பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா தேல்ஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. தேல்ஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம். அதுக்கப்புறம் ஏபிடி தியரம் விச் இஸ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் விச் இஸ் கோண இருசும வெட்டி தேற்றம். ஓகேவா? 3லேருந்து ஒன்று கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் இது பேஸ்டா அதிகமாக பிபிடி தியரமும் ஏபிடி தியரமும் இந்த 2 தியரத்தை வச்சு வர்ற நிறைய சம்ஸ், இந்த டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் அந்த மாதிரி இது வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த சைடு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 5ல ஷுவரா எக்ஸசைஸ் 5.1ல குவாட்ரிலேட்டரல் ஏரியா நாற்கரத்தின் பரப்பு 5 மார்க்ல வரும். முக்கோணத்தின் பரப்பு கோலினியர். ஸோ இதெல்லாமே வந்து 2 மார்க்ல தான் அதிகமாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து கோலினியர் 5 மார்க்ல கேட்குறாங்க. பட் குவாட்ரிலேட்டரல் ஏரியா நாற்கரத்தின் பரப்பு கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து ஏரியா வந்து 28 கொடுத்துட்டு கே வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.1ல 5 6 7, எக்ஸசைஸ் 5.2ல 10 11 12, எக்ஸசைஸ் 5.3ல 9th கொஸ்டின், எக்ஸாம்பிள் 5.4 5.6 5.24 5.28 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6ல ஐ திங்க் நிறைய பேருக்கு ஃபுல்லா இருக்கு, பட் நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் 6.1 and 2 மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் 6.1 எல்லாமே பேசிக் சம்ஸ் தான், ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ட்ரிகனாமெட்ரி எல்லாமே பேசிக் ஐடென்டிட்டிஸ். 6.2ல உங்களுக்கு வந்து செகண்ட் கொஸ்டின் 3rd 5th 6th அண்ட் எக்ஸாம்பிள் 6.21 and 22. ஸோ இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய. நீங்கள் வந்து 5 மார்க்கில் 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய 5 மார்க்கு. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு 2 மார்க் வந்து 20 அவுட் ஆஃப் 20 2 மார்க்கு அண்டு 8 மார்க்கு 16 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஒரு லீவ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு நான் மற்ற கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் லேட்டாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் 2 மார்க் அண்டு 8 மார்க் கொஷின்ஸ் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.